மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சரும நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருந்தாலும் சிலருக்கு இந்த அலர்ஜி, ஒவ்வாமை அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கும். ஏதாவது நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன், இல்ல வெளில போனேன், எனக்கு டஸ்ட் மேல பட்டுச்சு, இந்த செடிய மேல உரசிச்சு, இந்த இலை பட்டுச்சு, உடனே எனக்கு தடிப்பு தடிப்பா கண்டு கண்டா வீங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னன்னா, இப்போ ஒரு ஏதாவது இடத்துக்கு போறேன், எனக்கு டஸ்ட் சீட்ல உட்காடுறேன், அங்க ரொம்ப டஸ்டா இருந்துச்சு, பஸ்ல டிராவல் பண்றேன், சோ அந்த இடத்துல எனக்கு புகையோ ஒரு டஸ்டோ என் மேல பட்டோடனே உடனே அரிக்க ஆரம்பிச்சதுப்பா, தடிப்பு தடிப்பா வீங்கிடுச்சு அந்த இடத்துலன்னு சொல்லுவாங்க. இதுதான் அர்டிகேரியல் ரேஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். அர்டிகேரியா அப்படின்னு சொல்ற ஒவ்வாமை. இந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அர்டிகேரியா எதனால வருது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு ஃபுட் நான் எடுக்கிறேன், எனக்கு அது ஒத்துக்கல. இப்போ கத்திரிக்காவோ ஒரு முள்ளங்கி, இல்ல நம்ம இந்த கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை இந்த மாதிரியான பதார்த்தங்களை நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அரிப்பு தோல்ல ஏற்படலாம். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா, இன்னும் ஒரு சிலருக்கு பால் குடிச்சாலோ இல்ல தயிர் சாப்பிட்டாலோ புளிப்பா ஏதாவது சாப்பிட்டாலோ தோல்ல அரிப்பு ஏற்பட்டு தண்டு தண்டா வீங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் ரொம்ப நாளா நம்ம மன அழுத்தத்திலே இருக்கிறோம், டிப்ரெஷன்ல இருக்கு, ஒரு மனச்சோர்வு இருக்குன்னா தோல்ல இந்த மாதிரி அர்டிகேரியல் ரேஷஸ் ஏற்படும். நிறைய பேருக்கு நம்ம பார்த்திருக்கோம். இந்த அர்டிகேரியல் ரேஷஸ் வரும்போது பொதுவா என்ன ஆகுதுன்னா, இந்த ஒவ்வாமை ஏற்படும் போது தலையில நிறைய பேருக்கு ஸ்கேல்ப்ல வரும். இவன் மேடம் எனக்கு ஸ்கேல்ப் எல்லாம் தடி தடிப்பா வீங்கி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல, சோ கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அது ஹேண்டில் பண்றோம், இல்ல அந்த மாதிரி ஒர்க் பண்றோம்னா, இப்படிதான் ஒரு சார் ஒருத்தர் வந்தாரு. சோ அது எப்படின்னா, அவங்க அந்த கெமிக்கல்ஸ்லயே ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டம் அவங்களது. சோ கெமிக்கல்ஸ்ல ஹேண்டில் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ்ல வரக்கூடிய ஸ்மெல், சம்டைம்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் நம்ம மேல படுது. இதனால என்ன ஆகுதுன்னா அர்டிகேரியா வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் அப்படியே தலையில அவர் சொன்ன சிம்டம்ஸ் எப்படின்னா, தலையில அப்படியே தண்டி தண்டா முகத்துல ஏதாவது ஒரு பகுதியில செவந்து அப்படியே காதெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தடிப்பா செவந்து இருக்க ஆரம்பிச்சிடும். கழுத்து, கைகள்ல, முதுகு பகுதியில எல்லா இடத்துலயுமே தண்டு தண்டா வீங்கிட்டு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு 1 hour 2 hours இச்சிங் இருக்கும். அதுக்கப்புறம் அது ரெட்டிஷா மாறி செகண்ட் டே தேர்ட் டே அது அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அர்டிகேரியா இப்படிதான் இருக்கும். பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இம்னோகுளோபின் GRE இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ IgE நமக்கு அதிகமா இருக்குன்னா நிச்சயமாக நமக்கு இந்த மாதிரி தோல்ல ஒவ்வாமை, அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க. இப்போ டைட்டா நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன், டைட்டா நான் வாட்ச் கட்டுறேன், டைட்டா நான் இடுப்புல பெல்ட் போடுறேன், இல்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ் போடுறேன், தோல் மேல நம்ம கையை வச்சு அப்படியே கீறணும், சொரியணும்னா அந்த தடம் அப்படியே வீங்க ஆரம்பிச்சிடும். வாட்ச் போட்டிருக்குன்னா அந்த இடம் அந்த வாட்ச் மாதிரியே அப்படியே வீங்க ஆரம்பிச்சிடும். கைகளை வச்சு நான் சொரியறேன் அப்படின்னு நீட்டா ஒரு கோடு போடுறேன்னா அதே மாதிரி நமக்கு வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அர்டிகேரியா அப்படின்றது இதுதான். நம்ம உடல்ல அதிகமான அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால செக்ரீட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த தோல்ல ரேஷஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. இதை நம்ம எப்படி சரி பண்ண போறோம், இதுல என்னென்ன உணவு முறைகள் நம்ம எடுக்கணும், என்னென்ன சித்த மருந்துகள் இருக்குன்றதையும் பார்க்கலாம். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு உணவு ஒத்துக்குது, வேர்க்கடலை எனக்கு ஒத்துக்குது, எனக்கு அர்டிகேரியா இருந்தாலும் வேர்க்கடலை எனக்கு ஒத்துக்குது. அதுவே வேர்க்கடலை இன்னொருத்தர் சாப்பிடும் போது நமக்கு அர்டிகேரியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அந்த உணவு முறை மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். புளி எனக்கு ஒத்துக்கலையா, வேண்டாம். கத்திரிக்காய் எனக்கு ஒத்துக்கலையா, அது வேண்டாம். அந்த மாதிரி ஒவ்வொரு உணவாக நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். அடுத்து முக்கியமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிளட் பியூரிஃபையர் ரொம்ப 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 முக்கியம். பிளட் பியூரிஃபையர்னா ரத்தத்தை நம்ம கிளென்ஸ் பண்றோம், ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். இப்ப டாக்ஸின்ஸ் பிளட்ல இருந்து அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே, ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறணும். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளை எடுக்கணும். இதுல முக்கியமா ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல், அடுத்ததாக சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, அடுத்து பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மூலிகை நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கு. அருகம்புல் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா நமக்கே தெரியும், ரத்தத்தை சுத்திப்படுத்தணும், ரத்தம் சுத்தமா இருக்கணும், ஹார்ட்ல இருக்கிற வால்ஸ்ல எதுவும் அடைப்பு இருக்கக்கூடாது, ஹார்ட் பிளாக் எல்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம அருகம்புல்ல குடிப்போம். அருகம்புல் ஜூஸ் அப்பப்போ நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். அருகம்புல் கஷாயமும் நம்ம எடுத்துக்கலாம். காணாக்கடின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன் சொல்லுவோம். காணாக்கடினா என்ன பூச்சினே தெரியல, எனக்கு கடிச்சிருச்சு, உடனே தண்டு தண்டா வீங்கிடுச்சுட்டு. இதற்குமே நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா, அருகம்புல், வெற்றிலை, மிளகு இது மூணுத்தையும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும். அர்டிகேரியா ரேஷஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒவ்வாமை இருக்கிறவங்களும் இந்த அருகம்புல் கஷாயத்தை ஒரு 48 நாளைக்கு கண்டிப்பா நிச்சயமாக குடிக்கலாம்.
அதே மாதிரி நம்ம உணவில் சாப்பிட உணவில் வந்து பார்த்தோம்னா அதிகமான உப்போ சர்க்கரை பொருளோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். புளிப்பு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு, கருப்பு திராட்சை, அன்னாச்சி பழம் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். உணவு முறையில் இது எல்லாமே அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான்வெஜ். ஐயோ! மொத்தமா நான் நான்வெஜ்ஜ விடணுமா? நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இது குணமாகுற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்ப ஸ்பைசியா நம்ம சாப்பிடுறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். லேட் நைட் சாப்பிடுறது இரவு ரொம்ப நேரம் கடந்து நம்ம வந்து உணவு எடுக்கணும்னா அதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த அருகம்புல் கஷாயம் ரொம்ப 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 சிறந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமா இந்த மாதிரி அத்திகரியா பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா முருங்கை கீரையும் நம்ம பயன்படுத்தலாம். முருங்கைக்கீரை, குப்பைமேனி இலை இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் வச்சு நல்லா அரைச்சிக்கணும். அம்மியில நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்து எங்கெல்லாம் நமக்கு அத்திக்கறி ரேஷஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். சோ அந்த இடத்துல இந்த சாறு இது எல்லாமே நல்லா நம்ம தடவிட்டு வெந்நீர் வச்சு அப்பப்போ குளிச்சுட்டு வரணும். குளிப்பதற்கும் நம்ம என்ன பண்ணலாம், நலங்கு மாவை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரத்தம் வந்து ரொம்ப சுத்திகரிக்கப்பட்டு நம்ம உடலே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அங்கங்க ஒரு சிலருக்கு பிளாக் கலர் பேச்சஸ் மாதிரி முகத்திலயோ இல்ல நெத்தி கண்ண பகுதியில கழுத்தை சுத்தி கருப்பா இருக்கிறது. இந்த பிரச்சனைக்குமே நான் சொன்ன மாதிரி இந்த முருங்கை இலையும் குப்பைமேனி இலையும் பயன்படுத்தலாம். இதற்கு கூட நம்ம என்ன பண்றோம்னா சித்த மருத்துவத்தில் மிக சிறந்த ஒரு மருந்துனா பரங்கிப்பட்டை அப்படின்னு நான் சொன்னேன். பரங்கிப்பட்டை சூரணம், பரங்கிப்பட்டை ரசாயனம் இந்த மாதிரி மருந்துகள் இருக்கு. இதையுமே நம்ம பயன்படுத்தும் பொழுது அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை நோக்கி மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.